Hi friends, welcome to Lakshmi Max. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா 8 ஆகஸ்ட் 2025 இன்னைக்கு நடந்த ஆர்ஆர்பி என்டிபிசி எக்ஸாமோட கம்ப்ளீட் அனாலிசிஸ் பார்க்க போறோம். எந்த செக்ஷன் ஈஸியா இருந்துச்சு, எது மாடரேட்டா இருந்துச்சு, ஓவராலா குட் அட்டெம்ப்ட் என்ன, அடுத்த ஷிஃப்ட் போறவங்க என்னென்ன படிக்கணும், கரண்ட் அஃபேர் எந்த மந்த்ல இருந்து எந்த மந்த் வரைக்கும் படிக்கணும், இத பத்தின கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். நாளைக்கு ஆகஸ்ட் 9, அடுத்து ஆகஸ்ட் 10 இந்த 2 டேஸ், அதாவது சாட்டர்டே சண்டேல வந்து ஆர்ஆர்பி என்டிபிசி எக்ஸாம் வந்து இருக்காது. அடுத்த எக்ஸாம் பாத்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் 11ல வந்து உங்களுக்கு இருக்கும். ஓகே, சோ இன்னைக்கு ஆர்ஆர்பி சைட்ல இருந்து ஆகஸ்ட் 7ல இருந்து செப்டம்பர் 9 வரைக்கும் நடக்கக்கூடிய ஆர்ஆர்பி என்டிபிசி அண்டர் கிராஜுவேட் எக்ஸாமோட ஷெட்யூல் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதாவது ஆகஸ்ட் 7ல இருந்து செப்டம்பர் 9 வரைக்கும் எந்தெந்த டேட்ல வந்து எக்ஸாம் இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஷெட்யூல் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதுக்கு முந்தின வீடியோல தான் அந்த ஷெட்யூல் பத்தின கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு கொடுத்தேன். அந்த வீடியோவை பார்க்கல அப்படின்னா அதை தெளிவா பார்த்துருங்க. ஓகே, சோ இன்னைக்கு நடந்த எக்ஸாம் பாத்தீங்கன்னா ஓவராலா நாம ஈஸி டு மாடரேட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, சோ மேக்ஸும் ரீசனிங்கும் உங்களுக்கு ஈஸியா இருந்திருக்கு. ஓகேவா, மேக்ஸ் கூட கொஞ்சம் கொஸ்டின் தான் கால்குலேட்டிவா இருந்திருக்கு. ஓவராலா நீங்க நல்லா பிராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மேக்ஸும் ரீசனிங்கும் ஈஸின்னு சொல்லலாம். ஜெனரல் அவேர்னஸ் தான் மாடரேட் டு டிஃபிகல்ட்டா இருந்திருக்கு. ஓகே, ஸோ ரீசனிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 30 கொஸ்டின் வந்து கேட்குறாங்க. ஓகே, ஸோ அந்த 30 கொஸ்டினுமே ஈஸியாக அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருந்திருக்கு. என்டிபிசியோட எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, ரீசனிங்கில் 30 கொஸ்டின், மேக்ஸில் 30 கொஸ்டின், ஜென்ரல் அவேர்னஸில் 40 கொஸ்டின், 1.5 மணி நேரம் டைம் கொடுக்குறாங்க. நெகட்டிவ் மார்க் பார்த்தீங்கன்னா 1/3. டோட்டலாக எவ்வளோ கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணுவீங்க, 100 கொஸ்டினுக்கு எக்ஸாம் நடக்கும், 100 மார்க்குக்கு எக்ஸாம். ஓகேவா, ஸோ இதில் ரீசனிங்கில் 30 கொஸ்டின் இன்னைக்கு கேட்டிருக்காங்க. 30மே ஈஸி தான், எல்லாராலையுமே 30 கொஸ்டின் அட்டன் பண்ண முடியும். நீங்கள் நல்லா பிராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதுல வந்து இன்டெப்தா எதுவுமே கேட்கல. ஸோ ரீசனிங்ல நீங்க நல்லா பிராக்டிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 30 கொஸ்டினுமே அட்டன் பண்ணக்கூடிய அளவுக்கு ஈஸியா தான் இருந்திருக்கு. மேக்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்க ஒரு பிகினரா இருக்கீங்க அப்படின்னா 25 கொஸ்டின் வரைக்கும் உங்களால அட்டன் பண்ண முடியும். ஓகே, ரொம்ப இன்டெப்தா ரொம்ப கால்குலேட்டிவா கேட்கல. அப்படி கால்குலேட்டிவா கேட்டதும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப லிமிட்டடா ஒரு 4 கொஸ்டின் 5 கொஸ்டின் தான் ரொம்ப கால்குலேட்டிவா கேட்டிருக்காங்க. கரெக்டா நீங்க வீட்டில் உட்காந்து டெஸ்ட் எல்லாம் எடுத்து பிராக்டிஸ் பண்ணி அந்த டைம் மேனேஜ்மெண்ட்லாம் கரெக்டா பண்ணிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால மினிமம் 25 கொஸ்டின் மேக்ஸிமம் 30 கொஸ்டின் கூட மேக்ஸ்ல அட்டன் பண்ணவங்க இருக்காங்க. ஓகே, அப்போ ஒரு ஆவரேஜா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 23ல இருந்து 25 கொஸ்டின் வரைக்கும் மேக்ஸ்ல அட்டன் பண்ணலாம். நல்லா பிராக்டிஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா 30 கொஸ்டினுமே மேக்ஸ்ல அட்டன் பண்ணிருக்கலாம். ஜெனரல் அவேர்னஸ் பொறுத்த வரைக்கும் கரண்ட் அஃபேர்ல 10ல இருந்து 13 கொஸ்டின் வரைக்கும் கேட்டிருக்காங்க. மேக்ஸிமம் 13 கொஸ்டின் வரைக்கும் வந்திருக்கு. ஓகே, ஸோ கரண்ட் அஃபேர் ஸ்டாட்டிக் ஜிகே எல்லாம் சேர்த்து 13 கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஓவராலா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 25 கொஸ்டின் வரைக்கும் ஜெனரல் அவேர்னஸ்ல அட்டன் பண்ண முடியும். நீங்க பிகினரா இருக்கீங்க அப்படின்னா ஒரு 20 கொஸ்டின் தொடலாம். ஓகே, இப்போதான் நீங்க வந்து ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராஃபி எல்லாமே ஓரளவுக்கு படிச்சிருக்கீங்க அப்படின்னா, அதே இது நீங்க வந்து நல்லா சிலபஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ரிப்பீட்டடா டெஸ்ட் எடுத்து லாஸ்ட் 6 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர் எல்லாமே தரவா படிச்சிருந்தீங்கன்னா ஒரு 28 கொஸ்டின் வரைக்கும் உங்களால அட்டன் பண்ண முடியும் ஜெனரல் அவேர்னஸ்ல. ஏன்னா ஜெனரல் அவேர்னஸ்ல மாடரேட்டான கொஸ்டினும் இருந்திருக்கு, சில கொஸ்டின் ஈஸியாவும் இருந்திருக்கு, சில கொஸ்டின் பாத்தீங்கன்னா டிஃபிகல்ட்டாவும் இருந்திருக்கு. எந்த கரண்ட் அஃபேர் இல்ல அது எந்த ஹிஸ்டரி கொஸ்டின் கூட தெரியாத அளவுக்கு கொஸ்டின்ஸும் கேட்டிருக்காங்க. அப்போ நீங்க மேக்ஸ் ரீசனிங் நல்லா ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா கண்டிப்பா மேக்ஸ்ல 30 கொஸ்டின் அடிக்கிற மாதிரி தான் இருக்கு, ரீசனிங்லயும் 30 கொஸ்டின் அட்டன் பண்ற மாதிரி தான் இருக்கு. இதுல நிறைய பேர் சொல்றது என்னன்னா, எனக்கு டைம் வந்து பத்தல மேடம், டைம் வந்து என்னால மேனேஜ் பண்ண தெரியல அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நீங்க வீட்ல உட்கார்ந்து ஆன்லைன்ல டெஸ்ட் எடுத்திருக்கணும். அப்படி எடுத்திருந்தா மட்டும்தான் எக்ஸாம் ஹால்ல ஸ்பீடு வரும். ஓகேவா, ஸோ வீட்டில் உட்காந்து ஃபுல் டெஸ்ட் எடுத்துட்டு எக்ஸாம் ஹாலில் ஒரு 100வது டெஸ்ட் இல்லை 50வது டெஸ்ட் எடுக்கிற ஸ்டூடெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கில் இன்னைக்கு ஃபுல் கொஸ்டினுமே அட்டன் பண்ணியிருப்பாங்க. நம்ம எக்ஸாம் ஹாலில் போய் தான் ஃபர்ஸ்ட் டைம் டெஸ்ட் எடுக்கிறோம் அப்படிங்கும்போது நமக்கு அந்த டைம் மேனேஜ்மெண்ட் வந்து வர்றது கிடையாது. ஓகே, ஸோ அடுத்த ஷிஃப்ட் போகிறவங்களுக்கும் கண்டிப்பாக மேக்ஸ் ரீசனிங் ஓரளவுக்கு ஈஸியாக தான் இருக்கு. ஜென்ரல் அவேர்னஸ் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா 25லேருந்து 28 40க்கு ஒரு 25லேருந்து 28 கொஸ்டின் வரைக்கும் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கு. ஓவராலாக குட் அட்டம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 70 கிட்ட, நீங்க ஒரு 70 கிட்ட அட்டன் பண்ணியிருந்தாலே அது வந்து நல்ல அட்டெம்ப்ட் தான். இதுலயே பாத்தீங்கன்னா 80 85லாம் அட்டன் பண்ணவங்க இருக்காங்க. ஆனா ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் பார்க்கும்போது ஒரு 65ல இருந்து 70க்குள்ள நீங்க அட்டன் பண்ணியிருந்தாலே இது வந்து ஒரு நல்ல அட்டெம்ப்ட். 100% அக்யூரசி வந்து நீங்க மெயின்டைன் பண்ணியிருக்கணும். ஓகே, நீங்க எடுத்த எல்லா கொஸ்டினுமே கரெக்டான ஆன்சர் வர மாதிரி பண்ணியிருக்கணும். ஏன்னா நெகட்டிவ் மார்க் பாத்தீங்கன்னா 1/3 வந்து நெகட்டிவ் மார்க் இருக்கு. ஸோ எஸ்டர்டே அனாலிசிஸ்ல நான் என்னென்ன சொன்னேனோ அதே டாபிக்ஸ் தான் இன்னைக்கும் கேட்டிருக்காங்க. ரீசனிங்ல கோடிங், டிகோடிங், அனாலஜி, கிளாசிஃபிகேஷன்,
கிளாசிஃபிகேஷன், சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், டைரக்ஷன், பிளட் ரிலேஷன், சிலாஜிசம், மேத்தமெட்டிக்கல் ஆபரேட்டர், வென் டயகிராம், ஃபிகர் வச்சு கொஸ்டின், கேலண்டர், ஆர்டர் அண்ட் ரேங்கிங், சிமிலாரிட்டி அண்ட் டிஃபரன்ஸ் இதுல இருந்து கேட்டிருக்காங்க. அதே மாதிரி மேக்ஸ்ல பெர்சன்டேஜ், டைம் அண்ட் ஒர்க், நம்பர் சிஸ்டம், அதாவது ஓவரால் சிலபஸ்ல எல்லாத்துலயும் 2 கொஸ்டின் 3 கொஸ்டின் 1 கொஸ்டின் மாத்தி மாத்தி கேட்டிருக்காங்க. டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், ஜியோமெட்ரி, ட்ரிக்னாமெட்ரி, அதுக்கப்புறம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ், எல்சிஎம், ஹெச்சிஎஃப், அல்ஜிப்ரா, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், மென்சுரேஷன். ஸோ இதுல இருந்து தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. நீங்க அடுத்த ஷிஃப்ட் போனாலும் இந்த டாபிக்ல இருந்தா கொஸ்டின் கேட்பாங்க. ஏன்னா மேக்ஸோட சிலபஸே இதுதானே. ஏன்னா கொஸ்டின் வேரி ஆகும். ஒரு ஷிஃப்ட்ல டைம் அண்ட் டிஸ்டன்ஸ்ல 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா உங்க ஷிஃப்ட்ல வந்து எப்படி கேட்கலாம், ஒரு கொஸ்டின் கேட்டுட்டு டைம் அண்ட் ஒர்க்ல எக்ஸ்ட்ரா 2 கொஸ்டின் கேட்டிருக்கலாம். ஓகே, ஸோ ஜென்ரல் அவேர்னஸ் பொறுத்த வரைக்கும் கரண்ட் அஃபேர் நேற்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10 தான் கேட்டிருந்தாங்க. இன்னைக்கு ஒரு 12-13 கொஸ்டின் வரைக்குமே கரண்ட் அஃபேர்ல இருந்து கேட்டிருக்காங்க. கரண்ட் அஃபேர் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 6 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர் நல்லா படிச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஜனவரியில இருந்து ஜூன் வரைக்கும் இருக்கிற கரண்ட் அஃபேர் படிச்சுக்கோங்க. ஓகே, நான் இதுக்கு முன்னாடி ஜனவரியில இருந்து ஜூலை வரைக்கும் இருக்கிறது படிக்க சொன்னேன். எனக்கு டைம் இல்லை மேம் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் ஜனவரியில இருந்து ஜூன் வரைக்குமாவது படிச்சுக்கோங்க. ஒரு 6 மாசத்தோட கரண்ட் அஃபேரை நல்லா தரவா படிச்சிருங்க. அதுக்கு நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல சிஏபிடிஎஃப் கோர்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். அதுல இருக்கிறத நீங்க டெய்லி ஃபாலோ பண்ணாலே போதும். அதே மாதிரி ஹிஸ்டரியில பாத்தீங்கன்னா 3ல இருந்து 4 கொஸ்டின், பாலிட்டி, சயின்ஸ்ல ஒரு 3 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஓகே, சயின்ஸ்ல 3 கொஸ்டின், அதுலயும் பாத்தீங்கன்னா கெமிஸ்ட்ரியில 2 கொஸ்டின் நினைக்கிறேன். ஓகே, ஸோ பிசிக்ஸ்ல கொஸ்டின் வரல அப்படின்னு சொன்ன மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் பயாலஜில ஒரு கொஸ்டின், ஜியோகிராஃபில 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே, அடுத்து புக்ஸ் அண்ட் ஆத்தர் பாத்தீங்கன்னா ஒரு கொஸ்டின், அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடா, அப்புறம் மிலிட்டரி எக்ஸசைஸ் ரிலேட்டடா கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ மிடிவல் ஹிஸ்ட்ரி. ஓகே, ஸோ ஹிஸ்ட்ரி கொஸ்டின் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, எங்க இருந்து எடுத்திருக்காங்கன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னு. ஸோ பார்த்தியன்ஸ், ஓகே, பார்த்திய பேரரசு பத்தி கேட்டிருக்காங்க மிடிவல் ஹிஸ்ட்ரியில. ஓகே, பாலிட்டி வந்து மாடரேட்டா இருந்திருக்கு, டைரக்டான கொஸ்டின்ஸ் இல்ல. ஓகே, கொஞ்சம் இன்டெப்தா படிச்சாதான் அட்டன் பண்ற மாதிரி இருந்திருக்கு. கரண்ட் அஃபேர் பொறுத்த வரைக்கும் 10ல இருந்து 13 கொஸ்டின், ஓரளவுக்கு லாஸ்ட் 6 மந்த்ஸ் கரண்ட் அஃபேர் படிச்சிருந்தாலே அட்டன் பண்ற மாதிரி இருந்திருக்கு. ஸோ நிறைய கொஸ்டின் பாத்தீங்கன்னா 2025ல இருந்து தான் கேட்டிருக்காங்க. சில கொஸ்டின் 1 or 2 கொஸ்டின் பாத்தீங்கன்னா 2024ல இருந்து கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ நான் எதுக்காக லாஸ்ட் 6 மந்த்ஸோடது படிக்க சொல்றேன்னா, லாஸ்ட் மினிட்ல இருக்கீங்க, இன்னும் 2 நாள்ல எக்ஸாம் வரலாம், இல்ல ஒரு வாரத்துல வரலாம், இல்லைன்னா இன்னொரு 10-20 நாள்ல உங்களுக்கு எக்ஸாம் வரலாம். அப்போ ஒரு வருஷத்தோட கரண்ட் அஃபேரை உட்காந்து கண்டிப்பா இந்த 10 நாளையில படிச்சுக்கிட முடியாது. அப்போ லாஸ்ட் 6 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர் படிச்சிட்டீங்கன்னா மெஜாரிட்டி பாத்தீங்க அப்படின்னா ஜனவரியில இருந்து இந்த ஜூன் வரை ஜூலை வரை இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர் தான் கேட்கறாங்க. ஓகேவா, ஸோ 2025ஓட கரண்ட் அஃபேர் தான் அதிகமா கேட்கறாங்க. இதே இது பழைய ரயில்வே பேப்பர் எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா 2 வருஷ கரண்ட் அஃபேர் படிச்சுட்டு போவாங்க. அந்த அளவுக்கு இந்த டைம் டஃபா இல்ல கரண்ட் அஃபேர் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 6 மாசத்தோட கரண்ட் அஃபேர் படிச்சீங்கன்னா போதும். சோ அதுலயும் பாத்தீங்கன்னா ரிப்போர்ட், ரேங்கிங், கவர்மெண்ட் ஏதாவது ஸ்கீம் கொண்டு வந்திருப்பாங்க இல்லையா, அந்த ஸ்கீம், சென்சஸ் பத்தி தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸ்கீம் பாத்தீங்க அப்படின்னா பிரதான் மந்திரி கிராம் சடக் யோஜனா, இந்த ரோடு இதுக்கு வரும் இல்லையா, சோ அந்த யோஜனா பத்தி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்து ஜியோகிராஃபில 2 கொஸ்டின், ஒன்னு மவுண்டைன், இன்னொன்னு வந்து நார்த்தன் பிளைன்ஸ்ல இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் கெமிஸ்ட்ரியில ஆசிட் பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டினும், பிசிக்ஸ்ல கொஸ்டின் வரல அப்படிங்கிற மாதிரி தான் ஸ்டூடெண்ட் சொன்னாங்க. ஸோ பயாலஜியில் ஒரு கொஸ்டினும் கேட்டிருக்காங்க. ஓகே, கம்ப்யூட்டரில் பார்த்தீங்கன்னா பேசிக்காக அந்த ஷார்ட்கட் கீஸு, அதுக்கப்புறம் அப்ரிவேஷன், இது எல்லாமே பார்த்துட்டு போங்க. ஓகே, ஸோ மேக்ஸ் வந்து நான் சொல்லிட்டேன் ஈஸி டு மாடரேட் தான். ஓகே, ஈஸியாக எல்லாராலையும் மீன்ஸ் நல்ல ப்ராக்டிஸ். ஓகே, ஸோ ஸ்பீட் அண்ட் அக்யூரசி, நல்ல ஸ்பீட் இருக்கணும் மேக்ஸில். ஓகே, ஸ்பீட் இருக்கணும், அந்த கொஸ்டினை பார்த்ததும் எப்படி அப்ரோச் பண்ணணும்னு தெரியணும். ரொம்ப கால்குலேட்டிவாக இல்லை. 30 கொஸ்டின் இருக்கு அப்படின்னா 30ல் ஒரு 23லேருந்து 25 கொஸ்டின் கால்குலேட்டிவாக இல்லை, கம்மியாக தான் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த 23 கொஸ்டினை அட்டன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 5 கொஸ்டின் வந்து கால்குலேட்டிவா கொடுத்துருக்காங்க. அதுவுமே நீங்க இந்த கொஸ்டின்ல சேவ் பண்ற டைமை இதுல ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த 5 கொஸ்டினை எக்ஸ்ட்ரா அட்டன் பண்ணிடலாம். அப்போ 30 கொஸ்டினுமே மேக்ஸ்ல அட்டன் பண்ற மாதிரி தான் இருந்திருக்கு. சம் கொஸ்டின்ஸ் தான் என்னவா இருந்திருக்கு, கால்குலேட்டிவா இருந்திருக்கே தவிர அது வந்து எப்படி இல்ல, ரொம்ப ட்ரிக்கியா இல்ல, ரொம்ப சுத்த விடுற மாதிரிலாம் இல்ல மேக்ஸ். ஓகேவா, சில கொஸ்டின், சம் கொஸ்டின் மீன்ஸ் 30ல ஒரு 5 கொஸ்டின் தான் உங்களுக்கு கால்குலேட்டிவா இருந்திருக்கு. அதுவும் கஷ்டமானது கிடையாது. நீங்க வந்து என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் எடுத்ததும் மேக்ஸ்ல ஈஸியான கொஸ்டின் எல்லாம் அட்டன் பண்ணிக்கிட்டே வரணும். அதுக்கப்புறம் கடைசி இந்த 5 கொஸ்டின் அட்டன் பண்ணி கொஞ்சம் ஸ்மார்ட்டா அப்படியே அப்ரோச் பண்ணிருந்தீங்கன்னா 30 கொஸ்டினும் அட்டன் பண்ணிருக்கலாம். ரீசனிங் வந்து ரொம்ப ஈஸி. ஓகே, ரீசனிங்ல 30 கொஸ்டினுமே அட்டன் பண்ற மாதிரி இருக்கு. இப்போ ரீசனிங் வந்து ஷுவரா சொல்லலாம் எல்லாராலையுமே 30 அட்டன் பண்ற மாதிரி தான் இருந்திருக்கு. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த ட்ரிக்கியா இல்ல, இந்த கால்குலேட்டிவ் இருக்கு பாத்தீங்களா. அப்போ பிகினர் வந்து இந்த கால்குலேட்டிவா இருக்கும்போது கொஞ்சம் திணறுவாங்க. அப்போ பிகினர் வந்து 30க்கு 25 வரை போட்டிருக்கலாம், இல்ல 22வது நீங்க போட்டிருக்கலாம். அதே இது நீங்க ஒரு 6 மந்த்ஸா நல்ல பிராக்டிஸ்ல இருக்கீங்க, நல்ல ஒரு ஸ்பீட் இருக்கு அப்படின்னா நீங்க 30மே அட்டன் பண்ற மாதிரி. ஏன்னா ஒவ்வொருத்தரோட அட்டம்ப்ட்டும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சில பேர் பாத்தீங்கன்னா எக்ஸாமுக்கு வாரம் தான் படிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அவங்க வந்து மொத்தமே 5 கொஸ்டின் 10
10 கொஸ்டின் தான் அட்டன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நான் யாரை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 6 மந்த்ஸ் வெறித்தனமாக படித்து இந்த ஸ்பீடெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணி வச்சிருக்க ஸ்டூடெண்ட்டுக்கு மேக்ஸ் வந்து டஃப் கிடையாது, ட்ரிக்கியும் கிடையாது, சில கொஸ்டின் கால்குலேட்டிவ். ஸோ 30 கொஸ்டின் அட்டன் பண்ணிடுவாங்க. பிகினராக இப்போ தான் ஆரம்பித்து ஒரு 4 மாதம் ஆகுது, இப்போ தான் நான் ஸ்லோவாக லேர்ன் பண்ணிட்டு இருக்கேங்கிற ஸ்டூடெண்ட்டு 23லேருந்து 25 கொஸ்டின் வரைக்கும் மேக்ஸில் அட்டன் பண்ணலாம். ஓவரால் குட் அட்டெம்ப்ட் சொல்லிட்டேன். 70 கிட்ட அட்டன் பண்ணியிருந்தாலே ஓகே, இல்லைனா ஒரு 65 நீங்கள் போட்டிருந்தா கூட வித் 100% அக்யூரசியில் போட்டிருந்தா நல்ல அட்டெம்ப்ட். ஜிகே கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 43A பற்றி கேட்டிருக்காங்க, பால்க் ஸ்ட்ரைட் பற்றி கேட்டிருக்காங்க, மிலிட்ரி எக்ஸசைஸ் 2 கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இந்திரா எக்ஸசைஸ்ன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ இன்னொரு எக்ஸசைஸ் வந்து நான் உங்களுக்கு அடுத்து ஜிகே கொஸ்டின் சொல்லும்போது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், எல்லாத்தையும் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 2 எக்ஸசைஸ், ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்திரா எக்ஸசைஸ்ன்னு நினைக்கிறேன், இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த ராணுவ பயிற்சி. அடுத்து வந்து பேசன் மூமெண்ட். ஓகே, ஸோ அதை பற்றி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பிரதன் மந்திரி கிராம் சடக் யோஜனா. ஓகே, ஸோ ரோடு. ஓகே, ஸோ இதை பற்றி கேட்டிருக்காங்க. அப்புறம் ஆர்டிகல் 243 பத்தி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சோ ஜிகேல என்ன கொஸ்டின்லாம் கேட்டிருந்தாங்கங்கறத அடுத்த வீடியோல நாம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, சோ அடுத்தடுத்த ஷிஃப்ட் போறவங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, உங்களுக்கு முந்தின ஷிஃப்ட்ல என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்களோ அந்த கொஸ்டின்ஸ், அதுக்கு ரிலேட்டடான டாபிக்ஸ், கரண்ட் அஃபேர் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 6 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர் வந்து படிச்சுட்டு போங்க. ஓகேவா? சோ நான் ஏற்கனவே எஸ்டர்டே நடந்த எக்ஸாமோட அனாலிசிஸ் உங்களுக்கு கொடுத்தாச்சு, ஆகஸ்ட் 7ஓட அனாலிசிஸும் கொடுத்தாச்சு. ஆகஸ்ட் 7ல ஷிஃப்ட் 1 and 2ல கேட்ட ஜிகே கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு. அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோஸை பார்த்துருங்க. இதுக்கு அடுத்த வீடியோவில் ஆகஸ்ட் 8ல, அதாவது இன்னைக்கு என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்டிருந்தாங்களோ அது எல்லாத்தையும் நம்ம அடுத்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ நாளைக்கும் நாளை கழிச்சும் எக்ஸாம் கிடையாது. ஆகஸ்ட் 9ம் 10ம் எக்ஸாம் கிடையாது. அடுத்த எக்ஸாம் வந்து ஆகஸ்ட் 11ல தான் இருக்கும். ஓகே, ஆகஸ்ட் 11ல எக்ஸாம் இருக்கிறவங்க இன்னைக்கு உங்களோட ஹால் டிக்கெட் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆகஸ்ட் 12ல எக்ஸாம் இருக்கிறவங்க நாளைக்கு உங்களோட ஹால் டிக்கெட்டை ஆர்ஆர்பி வெப்சைட்ல இருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இ-கால் லெட்டர் எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நான் தனியாக வீடியோ வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு டவுன்லோட் பண்ணுங்க. ஏன்னா புதுசாக எக்ஸாம் எழுத போறவங்களுக்கு எப்படி கால் லெட்டர் டவுன்லோட் பண்ணணும்னு தெரியல. ஆன்லைன் எக்ஸாமே நிறைய பேர் இப்போதான் புதுசாக எழுத போறாங்க. ஓகேவா? ஸோ ஆன்லைன் எக்ஸாம் அப்படிங்கிறது அவ்வளோ ஒன்றும் டஃப் கிடையாது. ஓகேவா? ஸோ ஜஸ்ட் நம்ம பேப்பரில் எழுதுறத இங்கே கம்ப்யூட்டரில் ஆன்சர் வந்து கரெக்டாக அப்படிங்கிறத கிளிக் பண்ணுவோம், அவ்வளோதான். ஓகே, ஹால் டிக்கெட் பார்த்தீங்க அப்படின்னா இதில் கன்ஃபியூசன் யார் ஆகுறாங்கன்னா SC/ST ஸ்டூடெண்ட் தான் கன்ஃபியூசன் ஆகுறாங்க. புதுசாக படிக்கிற SC/ST ஸ்டூடெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா டிராவல் பாஸ்ன்னு ஒன்று ரயில்வேலேருந்து கொடுப்பாங்க. நீங்கள் எக்ஸாம் எழுத போகக்கூடிய சென்டருக்கு இந்த பாஸை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ட்ரெயினில் வந்து ஃப்ரீயாகவே நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணி போய்க்கலாம். ஓகே, அந்த ட்ராவல் பாஸ் பார்க்குறதுக்கு ஹால் டிக்கெட் மாதிரியே இருக்கும், போட்டோலாம் ஒட்டி. ஆனா அது டிராவல் பாஸ். ஹால் டிக்கெட்டுங்கிறது தனியா இருக்கும். எக்ஸாமுக்கு 4 நாளைக்கு முன்னாடி டவுன்லோட் பண்ணிக்கலாம். 11ஆம் தேதி எக்ஸாம் இருக்கிறவங்க 8ஆம் தேதி இன்னைக்கு வந்து நீங்க ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இன்னைக்கு ஈவினிங்குள்ள நீங்க உங்களோட இ-கால் லெட்டர் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஹால் டிக்கெட்டை வந்து பிளாக் அண்ட் ஒயிட் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. ஆதார் கார்டோட ஒரிஜினல் வச்சுக்கோங்க. 2 போட்டோ வச்சுக்கோங்க. எக்ஸாம் ஹாலுக்கு ஆன் டைம், அங்க ரிப்போர்ட்டிங் டைம் என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த ரிப்போர்ட்டிங் டைம்ல எக்ஸாம் ஹாலுக்கு ரீச் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த தடை செய்யப்பட்ட பொருட்கள் இருக்கு இல்லையா, நம்ம ஃபோனு, அதுக்கப்புறம் ஏதாவது ப்ளூடூத் டிவைசஸ் ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா எதுவுமே எடுத்துகிட்டு போகக்கூடாது எக்ஸாம் ஹாலுக்குள்ளே. சம்டைம்ஸ் சில ஹாலில் கோல்டு செயின் கூட போட்டு போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ கோல்டு செயின் இருந்தாலும் வீட்டில் வச்சுட்டு போகிறது பாதுகாப்பு. ஓகேவா? ஏன்னா நம்ம வச்சுட்டு பேக்குள்ளே போனோம் அப்படின்னா, பேக்கை வெளியே வச்சுட்டு உள்ள ஹாலுக்குள்ளே போகும்போது மிஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் எல்லா திங்ஸுமே பத்திரமா இது பண்ணணும். பாசிட்டிவ் மைண்ட் செட் ரொம்ப முக்கியம். எக்ஸாம் ஹாலுக்கு சீக்கிரமா போங்க, எக்ஸாம் நல்லா பண்ணுங்க. இன்னும் 2 days டைம் இருக்கு. ஓகே, ஆகஸ்ட் 11ஆம் தேதி எக்ஸாம் இருக்குன்னா ஃபுல் டெஸ்ட் எதுவும் எடுக்காதீங்க. ஜஸ்ட் ரிவிஷன் மட்டும் பண்ணுங்க. ப்ரீவியஸ் ஷிஃப்ட்ல எப்படி கேட்டிருக்காங்கிறத பார்த்துட்டு ஒரு ரிவிஷன் மட்டும் எடுங்க. ஓகேவா? இந்த 6 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர் எனக்கு எங்க இருந்து படிக்கணும்னு தெரியலங்கிற ஸ்டூடெண்ட் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல கரண்ட் அஃபேருக்கான PDF கோர்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். இதுல ஜாயின் பண்ணிட்டு இந்த கரண்ட் அஃபேர் வந்து நீங்க படிக்கலாம். ஸோ CA-PDF கோர்ஸோட ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 599. நம்ம எஸ்டர்டே கரண்ட் அஃபேருக்கான PDF கோர்ஸுக்கும் டெஸ்ட் பேட்சுக்கும் ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். இன்னைக்கு நீங்கள் CA-PDF கோர்ஸில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி குரூப் டிக்கான டெஸ்ட் பேட்ச் வேணும், எனக்கு MTSக்கான டெஸ்ட் பேட்ச் வேணும், NTPCக்கு டெஸ்ட் பேட்ச் வேணுங்கிற ஸ்டூடெண்ட்டு டெஸ்ட் பேட்சுக்கும் நீங்கள் ஆஃபர்லேயே ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்டும் 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். கரண்ட் அஃபேருக்கான PDF கோர்ஸில் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னா, இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப்
வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் CA PDF மெசேஜ் பண்ணீங்கன்னா டீம்ல இருந்து காண்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு 399 பே பண்ணிட்டு பேமெண்ட்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா பேக் எண்ட்ல இருந்து அக்சஸ் கொடுத்துருவாங்க. 6 months கரண்ட் அஃபேருக்கு நம்ம என்ன கொடுத்துருக்கோமோ இந்த கரண்ட் அஃபேர் மட்டும் படிச்சாலே போதுமானது. ஆல்ரெடி ஆகஸ்ட் 7ஓட அனாலிசிஸ் போடும்போதே நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் நம்ம CA PDF ல இருந்து என்னென்ன கொஸ்டின்லாம் ரிப்பீட் ஆகிருக்குன்னு. ஸோ உங்களுக்கு இனி அடுத்து வரக்கூடிய நெக்ஸ்ட் வீக் தான் எக்ஸாம் அப்படின்னா கரண்ட் அஃபேர் ரிவிஷன் பண்றதுக்கு CA PDF கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, அதே மாதிரி நான் இன்னும் எக்ஸாமுக்கு படிக்க ஆரம்பிக்கல மேம். குரூப் டி எக்ஸாமுக்கு நல்லா படிக்கணும்னு நினைக்கிறேன். MTSம் அப்ளை பண்ணியிருக்கேன். SSC ரயில்வே எக்ஸாம்ஸை நான் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு பெஸ்ட்டான ஆன்லைன் கிளாஸ் வேணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த கோர்ஸ்ல எவ்ரி வீக் என்னென்ன படிக்கணுங்கிறதுக்கான சிலபஸ் மெட்டீரியல் எல்லாமே கையில் கொடுத்துருவோம். ஒவ்வொரு வாரமும் சாட்டர்டே டெஸ்ட் இருக்கும். கரெக்டாக நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ரெக்கார்டட் கிளாஸஸ், நம்ம கொடுத்துருக்க லைவ் கிளாஸஸ், ஓகே, இதை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கனாலே கண்டிப்பாக எந்த எக்ஸாம்லனாலும் உங்களால் ஒரு 85க்கு மேலே ஸ்கோர் பண்ண முடியும். ஒரு டாப்பராகவே உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே, கண்டிப்பாக 90 உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். ஏன்னா இப்போ ஆகஸ்ட் 7ஓட பேப்பரில் கேட்ட ஜிகே கொஸ்டின் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ரெக்கார்டட் கிளாஸஸ் ப்ளஸ் லைவ் கிளாஸஸில் கேட்ட கொஸ்டின். மேக்ஸ் ரீசனிங் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரெக்கார்டட் கிளாஸஸில் சொல்லி கொடுத்த கான்செப்ட் ப்ளஸ் லைவ் கிளாஸஸில் டிஸ்கஸ் பண்ண மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் தான். அப்போ நீங்கள் கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக எந்த எக்ஸாம்னாலும் ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் தனித்தனி பேட்சஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஒரே கோர்ஸ்ல 50க்கும் மேற்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ற மாதிரி பெஸ்ட்டான கிளாஸஸ் வந்து கொடுத்துருக்கோம். கிளாஸஸ், வீக்லி டெஸ்ட், டவுட் கிளாரிஃபை பண்றதுக்கு வாட்ஸ்அப் குரூப்னு எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். எல்லா கிளாஸஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷில் கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ கிளாஸில் ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட் இந்த நம்பருக்கு மறக்காம வாட்ஸ்அப் பண்ணுங்க. நம்ம டெலகிராம் குரூப், டெலகிராம் சேனலில் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலகிராம் குரூப் அண்ட் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லையும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. திருப்பியும் நாம வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி நான் கொடுத்த அனாலிசிஸையும் கரெக்டாக பார்த்துருங்க. ஆகஸ்ட் 7 கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துருங்க. ஓகே, தேங்க்யூ.